இருக்கக்கூடிய விசுவாசி என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஜனங்களுக்குள்ள நிறைந்து இருக்கிறதே அவிசுவாசம் தான். ஏன்னா செல்போன் வர ஆரம்பிச்சு எல்லா காரியத்தையும் அறியும் போது நரகங்கிறது உண்மையா, பரலோகங்கிறது உண்மையா, ஒருபடி மேல போய் இயேசு கிறிஸ்து உண்மையானு நான் சொல்றது எதுவுமே போய் கிடையாது. இதான் இந்த உலகம், கடைசி காலம். இயேசுக்காண்டி சாட்சியா ஜீவிக்க யாரும் விருப்பப்படலை. 4 பேரை போல நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்கு அப்படியே வளைஞ்சு கொடுத்து தான் விரும்புறாங்க. அவிசுவாசம் ஜனங்களை பிடிக்குது. எபிரேயர்கள் நிருபம் 3:12 சொல்லுது, உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கா, நீ நல்ல இருதயம் உள்ளவன் கிடையாது, நீ கெட்ட இருதயம் உள்ளவன், நீ பொல்லாத இருதயம் உள்ளவன். ஏன்னா அது தேவனிடத்தில் இருந்து ஒன்னு அப்படியே விலக வச்சிடும். இப்ப அதான் நடக்கு. ஏன் ஆராதனைக்கு ஆட்கள் குறவு? ஜெபம் பண்ணி என்னது, வேதம் படிச்சு என்னத்துக்கு? விளையாடக்கூடியவங்க விளையாடுவாங்க, ஜாலியா இருக்கக்கூடியவங்க ஜாலியா இருப்பாங்க. அப்போ மக்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் விருப்பம் இல்லை. காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது, அவங்களுக்குள்ள இருக்குது அவிசுவாசம். அது அவங்க எப்படி நினைக்கிறாங்க, ரொம்ப ஞானவான்கள் நினைக்கிறாங்க. இல்ல, அவன் மடை பொல்லாத இருதயம் உடையவனா இருக்கிறான். தேவனை விட்டு அவன் தூரமா போறான்னு அவனுக்கு தெரியல. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் வருது. அது ஏன் யோசித்து பார்க்கும்போது அவர்களுடைய இடைபடுதல் யாரு கூட இருக்குன்னா உலகத்தார் கூட. அப்படி உலகத்தாரோடு ஒரு மனுஷனுடைய தொடர்பு இருக்கும்போது அவனுக்கு அவிசுவாசம் வரும். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணாம இருந்தாலும் ஒண்ணே இல்லை, ஆண்டவர் மகா இரக்கம் உள்ளவருடைய, இவனுக்கு அது பெரிய வெளிப்பாடு போல இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கை பாருங்க. சாலமோன் ராஜா யாரு? தேவனோடு இடைப்பட்ட ஒரு மனுஷன். அந்த மனுஷன் ஜெபம் பண்ணும்போது எல்லாமே நடக்குதுயா. தேவனுடைய வல்லமையை மகிமையை கண்ட ஒரு மனுஷன். எனக்கு இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானம் இல்லாண்டவர் என்று கேட்கும்போது, நீ ஞானத்தை கேட்டதுனால, செல்வத்தை கேட்கல, தீர்க்காயுசை கேட்கல, உனக்கு எல்லாம் தாரேன் என்று சொல்லி, உனக்கு முன்னாடியும் கிடையாது உனக்கு பின்னாடியும் கிடையாது, நீ தான் ஞானவானா இருப்பான்னு சொன்னார். அவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்த. அப்படி தேவன் யார் என்றும் அவருடைய வல்லமை எது என்றும் எல்லாரும் இந்த மனுஷனே அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்து கெட்டு போறான். காரணம் என்ன தெரியுமா? அவன் இடைப்பட்டதான நபர்கள் தேவனை அறியாதவர். இப்போ இங்க தான் நடக்கு. இனி வாசிங்க. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்கவில்லை. அதான் முக்கியம். உங்க இருதயத்தை சோதிச்சு பாருங்க, நீங்க தேவனுக்கு உத்தமமா இருக்கிறீர்களா என்று. யாராவது இயேசுவை குறை சொல்லும் போது உங்களுடைய இருதயம் கொதிக்குதான்னு பாருங்க. இப்ப அப்படி கொதிக்காது. ஏன்? அந்த இருதயம் தேவனுக்கு உத்தமமா இல்ல. 2 கொரிந்தியர் 6:14-15 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீ எக்காரணம் கொண்டு அவிசுவாசியோட பிணைக்க கூடாது. அவ்வளவுதான், வேற வழி இல்லைன்னு சொல்லாது. கொஞ்சம் இசைஞ்சு குடிச்சாதான் ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லாது, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லாது, ஒரு காரணமும் சொல்லிடாத. அவிசுவாசி கூட நீ பிணைய கூடாது. அவ்வளவுதான். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? கிறிஸ்துவ சொல்றார், ஒரு மனுஷனுக்கு எதிரி அவன் குடும்பத்தாரே. அப்படி அர்த்தம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சகல பாவக்கிரியிலிருந்து விலகி இருப்பான். உங்க டேர்ம்ல புரியுதுன்னா, வீட்டில் எல்லா பாவமும் உள்ள குடும்பம், அவன் ஒருத்தர் மட்டும் ஆர்டர் ஏற்றுக்கொள்ள இதுல இருந்தெல்லாம் உலகம் போது குடும்பத்தாரே என்ன செய்வாங்க? அவனை விளக்குவாங்க. ஆனா அந்த மனுஷன் இந்த வசனங்களை எல்லாம் இருதயத்தில் வச்சு அவங்களோட பாவக்கிரியர்களுக்கு உடன்பட மாட்டான். எபிரேயர்கள் நிருபம் 10:38 வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். இங்க எத்தனை ஆத்துமாக்கள் இங்க பின்வாங்கின நிலைமையில் இருக்கிறீங்க. ஆனா எப்போது உணர்ந்திருக்கிறீங்களா உங்க மேல என் தேவன் பிரியமா இல்ல? 2 கொரிந்தியர் 13:5 சொல்லுது, விசுவாச பரீட்சைக்குள்ள நீங்க நில்லாத ஜனங்கள். நீங்க யாரு? விசுவாச பரீட்சைக்கு நிற்காதவர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? விசுவாசிகளா இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் சோதனை உண்டு. அந்த பரீட்சையில ஜெயிக்கக்கூடியவர்களா இருக்கு. இப்ப என்ன, எல்லாருமே அந்த பரீட்சையில தோற்று போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க.